எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். மாரின்னு ஒரு பேஷண்ட் தலையில அடிபட்டு இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம். நேரா போய் ரைட் சார். நேரா போய் ஃபர்ஸ்ட் ரைட்ல. ரைட்டா? தேங்க் யூ. மாமா வாங்க மாமா. பாப்பா சூர்யா வந்து என் பொண்ணை பாரு சூர்யா. பாப்பா என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாரு. உனக்கு ஃபோன் பண்ணும்போது இருந்ததை விட இப்ப பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு சூர்யா. மாரி, உன் ஹஸ்பண்ட் சார் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு மாரி. தேவி மாரி, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு மாரி. மாரி, நீ கும்பிடுற சாமி உன் குழந்தைய பத்திரமா கொண்டு சேர்த்துரும் மாரி. மாரி, மாமா வந்திருக்காரு. கண்ணை திறந்து பாரு மாரி, நீ கும்பிடுற சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் கண்டிப்பா நம்ம குழந்தையை காப்பாத்துவாங்க. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கண்ணை திறந்து பாரு மாரி. தேவி தேவி என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தாயே பராசக்தி, நீ இருக்கிறது உண்மைன்னா என் பொண்ணு உன் மேல வச்சிருக்கிற பக்தி நம்பிக்கை உண்மைன்னா குழந்தைய காப்பாத்தி அவகிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. மாறி கண்ணை திறந்து பாருமா. மாமா, வந்த வேலை முடியணும். ஐயோ சிஸ்டர், அவனுக்கு வைத்த கலக்குது போல் இருக்குது. சொம்பு எடுத்துட்டு கிளம்பிட்டா பாருங்க. சரிங்க சிஸ்டர். ஒருவேளை ஸ்விம்மிங் பண்ண போறாரோ? மா காளி,
சிஸ்டர் கவனிச்சீங்களா? ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வர அவன் நீ build-up கொஞ்ச நேரம் பாருங்க. அமைதியா இருக்க மாட்டேன்? இல்ல இல்ல. ஓம் க்ளீம் க்ரீம் காளி. ஓம் க்ளீம் க்ரீம் காளி. ஐம் க்ளீம் க்ரீம் காளி. சிஸ்டர் கடுமையான மந்திரவாதி தான். தண்ணிலேயே ஃபயர் ஆகுது பாருங்க. எங்க அப்பா. என் மகனுக்கும் மருமகளுக்கும் மகளா பிறந்து வந்து உன்னை பழி வாங்க போறேன். நான் பிறந்து வளர்றத பார்த்து நீ நிம்மதி இழந்து வேதனையில துடிக்கணும். என்ன சிஸ்டர் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலேயே கிளம்பி கொஞ்ச நேரம் போறீங்க? அமைதியா இருக்க மாட்டேன்? ஏய் தேவி, நீ என்ன சொன்ன? என்ன வதம் பண்ண போறேன்னு சவால் விட்டல நீ? ஆ? என்ன சிஸ்டர் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது பாட்டுக்கு உங்களை கண்டுக்காம நக்கலா லுப்புட்டு உங்களை வெறுப்பேத்துதே சிஸ்டர். நான் பேசல, நீங்களே பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக போற. அப்புறம் எப்படி நீ என்ன வதம் பண்ணுவ? சவால்ல நீ ஜெயிக்க போறதில்ல தேவி, இந்த தாரா தான் ஜெயிக்க போறா. அவசரம் கொடுக்க மாதிரி இப்ப சிஸ்டர் எதுக்கு கெத்தா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. கடைசி நேரத்துல கூட கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆட்டத்துல ஆட்டுதாடியும் மந்திரவாதிஜியும் காலி ஆயிடுவாங்கன்னு தோணுது. சிஸ்டர் உஷாரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நாம தான் நம்மளை பார்த்துக்கணும்டா பாண்டி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பாண்டி, இது நடக்காது, நான் ஜெயிக்க மாட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். நான் எல்லாம் அப்படி நினைப்படா சிஸ்டர். என்ன சிஸ்டர்? இது வரைக்கும் வேணா நான் ஜெயிக்காம இருந்திருக்கலாம், ஆனா இந்த தடவை நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த குழந்தை இங்க நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக போகுது, அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த மாறி சாக போறா. இதையெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும் சிஸ்டர். ஹே தேவி, நீ எத்தனை தடவை பிறந்து வந்தாலும் உன் சாவு ஏன் கையால தாண்டி. சிஸ்டர் நீங்க சொன்ன எதையும் அது கண்டுக்கல, முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிச்சு சிஸ்டர். வாங்க சிஸ்டர் வாங்க. இப்படி நில்லுங்க. ஐம் க்ளீம் ஓம் காளி சூலி. க்ளீம் க்ரீம் காளி. ஓம் க்ளீம் தம் காளி. நக்கலாவா லுக்குற? இன்னும் 5 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. ஓம் க்ளீம் க்ரீம் காளி. ஓம் க்ளீம் காளி. என் மனைவி மாறி மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ எனக்கு ஒண்ணு கும்பிட தெரியாது. மாறி என் வாழ்க்கையில வர வரைக்கும் நான் கோவிலுக்கு வந்ததே இல்ல, உன்னை கும்பிட்டதே இல்ல. மாறி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் மாறிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் அம்மாவையும் உன்னையும் கும்பிடவே ஆரம்பிச்சேன்.
20 வருஷமா மாறிய அவளை பெத்த அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்த. 1 வருஷமா எங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க. இப்ப தத்தெடுத்த குழந்தையும் பிரிச்சு வச்சு மாறி உயிரோட விளையாடிட்டு இருக்கியே, இது நியாயமா? சொல்லு. விநாயக பெருமானே, மாரியை எதுக்கு இப்படி சோதிக்கிற? ஏற்கனவே பெத்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்க, இப்ப தத்து குழந்தையும் பிரிச்சுட்டு மாரியோட உயிர் குழந்தை கிட்டதான் இருக்கு. எப்படியாவது குழந்தைய கொண்டு வந்து சேர்த்திருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிற மாரியோட நாடி துடிப்பு மொத்தமா நின்னு போறதுக்குள்ள குழந்தைய கொண்டு வந்து சேர்த்திருப்பா. மாரியையும் காப்பாத்து, குழந்தையையும் காப்பாத்துப்பா. பிள்ளையாரப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் மாரிக்கு நல்லதே செஞ்சதில்ல. ஆனா மாரி எனக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கா. எதிரிக்கு கூட கெடுதல் நினைக்காத நல்ல மனசு மாரிக்கு. அந்த நல்ல மனசுக்காரிய எதுக்காக இப்படி சோதிக்கிற? குழந்தை வந்தாதான் மாரியோட உயிரை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ்கெல்லாம் பெரிய டாக்டர். நீதான் எப்படியாவது குழந்தைய ஷர்மா கிட்ட இருந்து காப்பாத்து. மாரியையும் குழந்தையையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்திரு கடவுளே. அம்மா விநாயகா, 20 வருஷமா குழந்தைய பறி கொடுத்த வேதனை அனுபவிச்சவனா இன்னைக்கு என் பொண்ணு அந்த வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கா. நானும் என் பொண்ணு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப தத்தெடுத்த குழந்தையவும் பிரிச்சுட்டேனா அவ என்ன ஆவா? ஏன் அவளோட உயிரோட விளையாடுற? என் பொண்ணு மாரியையும் அவ உயிரா நினைக்கிற தேவியையும் தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ ஏன் உயிரை கூட எடுத்துக்கோ. பிள்ளையாரப்பா. உனக்காக எவ்வளவு பூஜை, எவ்வளவு விரதம், எவ்வளவு வேண்டுதல். நீயே கதின்னு மாறி உன்னதான நம்பிட்டு இருந்தா அவளுக்கு நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? மனுஷங்க நம்பிக்கை மோசம் பண்ணா, ஏமாத்துனா கடவுள் கிட்ட வந்து முறையிடுவாங்க. ஆனா கடவுள் நீயே இப்படி பண்ணா நாங்க எங்க போய் யார்கிட்ட முறையிடுறது? சொல்லு. யாருக்காவது ஆபத்துன்னு தெரிஞ்சா மாறி ஓடி வந்து காப்பாத்துவா. எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனப்ப முன்ன பின்ன தெரியாது எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஓடி வந்து காப்பாத்துனா. மாரியும் நானும் அப்படிதான் சந்திச்சுக்கிட்டோம். என்னையும் மாரியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்து வச்சது நீதானே. மாறி முழுசா நம்புறா, நானும் கூட அதை நம்புறேன். அந்த நம்பிக்கை உண்மைனா என் மனைவி மாறிக்க எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா பக்தர்களுக்கு உன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சுக்கிட்டே வர மாரியோட நாடி துடிப்பு சரியாகணும். மாரிக்கு மயக்கம் தெளியணும்னா ஷர்மா பிடியில இருக்கிற எங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. குழந்தை நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். குழந்தை உயிருக்கு ஆபத்துனா மாரிய உயிரோடவே பார்க்க முடியாது. எனக்கு என் மனைவி மாரியை காப்பாத்தி கொடு. குழந்தைய நல்லபடியா திருப்பி கொடு. உனக்கு தேவை ஒரு உயிர்னா ஏன் உயிர் எடுத்துக்கோ. என் மனைவி மாரியை காப்பாத்து. அவன் உயிரை காப்பாத்தி கொடு. நெருப்பு, நீர், பூமி, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களும் இங்க சங்கமம் ஆயிருக்கு. யமகண்டமும் ஆரம்பம் ஆயிருச்சு. அம்மா, குழந்தைய தூக்கி இந்த நெருப்புல போடுங்க. சிஸ்டர் வேண்டாம். நெருப்பு. ஐயோ, ஐயோ, நெருப்பு. சிஸ்டரோட கையெறியுது. ஐயோ. இல்ல, நான் அந்த குழந்தைய தூக்க மாட்டேன். அப்புறம் சிஸ்டரோட கை குழந்தை மேல பட்டுச்சுன்னா இவங்க கை நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுமே. அதனாலதான் எச்சரிக்கையா இருக்குது. மிஸ்டர் சர்மா,
உங்க கையாலேயே குழந்தைய தூக்கி நெருப்புல போடுங்க. அப்பதான் நீங்க காலம் பூரா அந்த மாரிய அழ வச்ச மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் மேடம். மாரிய பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதான் சர்மாஜி சிஸ்டர்ங்கிறது என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. நீங்க போய் குழந்தை தூக்கிட்டு வாங்க. சிஸ்டர் ஆட்டு தடியை கோத்து விட்டுட்டு நீங்க செமையா எஸ்கேப் பட்டி தான் வாங்க போற நீ. இல்ல இல்ல. குழந்தையோட எனக்கு எதிர்த்தாப்புல வாங்க. போங்க. அதான் மந்திரவாதிஜி கூப்பிடுறாருல்ல. போய் பொசிஷன்ல நில்லுங்க. நான் சொல்ற மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்க. சரிங்க சார். சிஸ்டர், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன? எல்லா மந்திரவாதிகளும் ஓம் கிரீம் கிரீம் கிரீம்ங்கறானுங்களே, அது என்ன சிஸ்டர்? நீங்க ஃபேஸுக்கு தடவுவீங்களே அந்த கிரீமா இல்ல ஐஸ் கிரீமா? டவுட் கிளியர் பண்ண கேட்ட சிஸ்டர். ஏன் சிஸ்டர், இந்த ஆள் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர ஆட்டு தாடிக்கு ஆர்டர் போட்டு வேலையை முடிக்க மாட்டேங்கிறேன். அந்த குழந்தைய தூக்கி இந்த நெருப்புல வீசுங்க. எங்க குழந்தைய காணோம். என் கையில இருந்த குழந்தை எங்க போச்சு? ஆகா, சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். பிகினிங் சீனே இப்ப மறுபடியும் ஓபன் ஆயிருக்குது. அவ்வளவுதான். மந்திரவாதி, குழந்தை எங்க? எங்கேயாவது பறந்து போயிருக்கும். மந்திரவாதிஜி, எங்க குழந்தைய காணோம். அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. உங்களுக்கே குழப்பமா இருக்கா சிஸ்டர்? அப்ப நம்ம நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஐயோ. அப்பன் வந்துருச்சு. ஐயோ, அம்மனே வந்துருச்சு சிஸ்டர். பார்த்து போடுங்க. வாங்க சிஸ்டர். மந்திரவாதி, மனிதனே, இங்கே பாருங்க. சிஸ்டர், சாமியை பார்க்கணும்னு எத்தனையோ பேர் தவம் இருந்துட்டு காணுவ. அவங்க கண்ணுக்கெல்லாம் இது தெரியவே மாட்டேங்குது. ஆனா நாம மாறி புண்ணியத்துல அப்பப்ப சாமியை பார்த்துக்கிறோம் சிஸ்டர். இந்த கொடுப்பினை யாருக்கு கிடைக்கும்? உங்களால எனக்கு கிடைச்சிருக்கு சிஸ்டர். சாமி, பாம்பு, பாம்பு, சாமி, பாம்பு. ஐயோ, சிஸ்டர், ஸ்னேக் அவனுங்களை எப்படி துரத்துதுன்னு பாருங்க. நாம அந்த வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் சிஸ்டர். ஓடிடலாம், போங்க. ஐயோ, சாமி மறுபடியும் இங்கே வந்துருச்சு.
சிஸ்டர் எப்படியா வந்து அம்மன் கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வருது சிஸ்டர். ஏன் சிஸ்டர் அதுக்கு லைசென்ஸ் எல்லாம் கிடையாதா? ஏதாவது செக்அப் பண்றானுங்க, அதுக்கு செக்கிங் எல்லாம் வாயை மூடிட்டு இரு. நீ வேற. கிடையாது சிஸ்டர். அங்க என்னடான ஸ்நாக், இங்க அம்மன் என்ன பண்ண போறானுங்களோ? ஐயோ ஐயோ பாம்பு. அதா காப்பாத்து அதா. ஆத்தா என்ன மன்னிச்சிருங்க ஆத்தா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா தாயே நீ மடிச்சிருமா. ஆத்தா, அதா என்ன வேண்டாம் மன்னிச்சிருங்க, மடிச்சிராத. என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க. ஐயோ வேண்டாம் ஐயோ. அம்மா ஐயோ சரண்டர் ஆயிட்டானுங்க சிஸ்டர். ஐயோ